திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறை என்பதுமே அனைத்து அடியார் பெருமக்களும் அறிவீர்கள் திருக்குறுந்தொகை என்பதை. இந்த ஐந்தாம் திருமுறையில் 77வது பதிகத்தை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். திருக்குடமூக்கு குபவனம் அணைந்து இறைஞ்சி நாலூர் மயானம் வணங்கி திருச்சேரை ஈசனை போற்றி பரவியது இந்த பாடல். இந்த பதிகத்திலே 77வது பதிகம் இது. இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். பிறப்பு மூப்பு பெரும் பசி வான் பிணி இறப்பு நீங்கி இங்கு இன்பம் வந்து எய்திடும் சிறப்பர் சேரையுள் செந்நெறியான் கழல் மறப்பது இன்றி மனத்துள் வைக்கவே என்று பாடுகிறார். திருச்சேரையில் செந்நெறியிலே வீற்றிருக்கும் செந்நெறியப்பர், அந்த செந்நெறியப்பருடைய சிறப்பை உடைய பெருமான் அவருடைய கழல் ஆர் திருவடிகள், வீரக்கழல்கள் பொருந்திய அந்த திருவடிகளை யாரொருவர் மறப்பின்றி மனத்திலே வைக்கிறார்களோ, அப்படி மனதிலே வைத்தால் பிறப்பு மூப்பு மிக்க பசியை திருவள்ளுவர் சொல்லுவார் அழிப்பசி என்று சொல்லுவார். அழிப்பசி அனைத்தையும் அழிக்கக்கூடிய பசி, அது பெரும்பசி. மிக்க பசி, மிக்க பிணி, இறப்பு எல்லாம் நீங்கி இந்த பிறவியிலேயே இம்மையிலேயே இன்பம் வந்து எய்தும் என்று சொல்கிறார். மூப்புன்னா என்ன? முதுமைத்தன்மை, நல்ல வயதான நிலைன்னு சொல்கிறோம்ல, அது மூப்பு. பெரும்பசி மிக்க பசி. வான்பிணின்னு தீராத நோய்கள், பெரிய தீராத நோய்கள் எய்திடும் உண்டாகும். அந்த நோயெல்லாம் போகும். திருச்சேரை பெருமானை மனத்தகத்தே நினைக்கணும், மறக்காமல் நினைக்கணும். அதான் மறப்பது இன்றினர். மறவாமல் மனதிலே வைக்க, அப்படி வைத்தால் என்ன வரும்? இன்பம் கிடைக்கும். இன்பம் தானே வந்து எய்திடும். இம்மையிலேயே இன்பம் வந்து தேரம்னார். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். பிறப்பு மூப்பு பெரும் பசி, பிறப்பு மூப்பு பெரும் பசி வான்பிணி இறப்பு நீங்கி. இறப்பே நீங்குன்றார். மிக்க பிணி இறப்பு அனைத்துமே நீங்கும். இறப்பு நீங்கி இன்பம் வனதை வேடம். பிறப்பு மூப்பு பெரும்பசி
தீராத நோய் இறப்பு எல்லாம் நீங்கிடும் அப்படின்னா எப்படி இருந்தால் நீங்கும்? சும்மா நீங்குமா? சிறப்பரு சேரையுள் செந்நெறியான் கடல். திருச்சேரையில் இருக்கக்கூடிய செந்நெறியான் செந்நெறியப்பனுடைய வீர கடல்களை திருவடிகளை மறப்பது என்று மறக்காமல் இருந்தால், மறக்காமல் மனதில் வைப்போம், மனதில் வைக்க தியானிக்கணும். அப்படி தியானித்தால் இவையெல்லாம் நீங்கும் என்று இன்பமே என்னாலும் என்று கூறுகிறார். எனவே அடியார் பெருமக்களே, நாம் திருச்சேரை செல்வோம். திருச்சேரை சென்று அங்குள்ள பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேராற்றலை போற்றி பெற்று 5ஆம் திருமுறையில் உழவாரப்படி வீரர் திருத்தாண்டக தேவர் அவர் செய்த அந்த உழவாரப்பணியையும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வகையில் நாமும் பணி செய்து பெருமானுடைய பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம். அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். இந்த காணொளியை காணுகின்ற அன்பர்கள் அடியார்கள் மற்றும் அவர்கள் நண்பர்கள் அடியார்கள் அத்தனை பேருக்கும் கூறி யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று கூறி நினைத்து திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் கேட்டு மகிழ ஆவண செய்யுமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.